வணக்கம். ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்க்காம, அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் தத்துவங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அந்த ஒரு அறிவு தேடலுக்கான சரியான இடம்தான் இது. கண்டிப்பா. அந்த தேடலுக்கு தீனி போடுற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம அலசலை வடிவமைச்சிருக்கோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் திரு மணிராஜ் அவங்க எழுதின அகவிடுதலையின் ரசவாதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கட்டுரை. ரசவாதம், அதாவது அல்கமி அப்படின்னு கேட்ட உடனே இது ஏதோ பெரிய மேடை பேச்சோ இல்ல தத்துவ வகுப்போன்னு நினைச்சிட வேண்டாம். கரெக்ட். அதான் நானும் சொல்ல வந்தேன். இது எங்களுக்கெல்லாம் தெரியும்னு சொல்ற ஒரு அறிவுரை கிடையாது. இது என்ன சொல்றதுன்னா, இதை யாராவது முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்க கூடாதான்னு ஏங்குற ஒரு நண்பனோட குரல். குறிப்பா நம்ம இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். உண்மைதான். ஏன்னா சந்தோஷம் தற்காலிகமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆனா அந்த தற்காலிக இன்பத்துக்கு நாம ஏன் திரும்ப திரும்ப அடிமை ஆகுறோம் அப்படிங்கிற அறிவியல் காரணத்தை இது ரொம்ப தெளிவா உடைச்சு காட்டுது. சரி, இதை கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். இந்த அறிவியலை விளக்குறதுக்கு கட்டுரையாளர் ஒரு அருமையான, நம்ம எல்லாருக்கும் நாக்குல எச்சில் ஊற வைக்கிற ஒரு உதாரணத்தை சொல்றாரு. திருநெல்வேலி அல்வா. ஓ, திருநெல்வேலி அல்வா நினைக்கும் போதே சுவைக்குது. ஆமா. இப்போ நீங்க ஒரு 100 கிராம் நெய் சொட்ட சொட்ட இருக்கிற அல்வாவை கையில வச்சிருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த 100 கிராம் அல்வாவை நீங்க வாயில வைக்கும்போது எப்படி இருக்கும்? உடனே நாக்கு அந்த சுவையை மூளைக்கு கடத்தும். மூளைக்குள்ள அது ஒரு மாபெரும் சொர்க்கம் மாதிரி கொண்டாட்டமா இருக்கும். ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும். ஆமா. உடனே உங்களுக்கு இன்னொரு 100 கிராமவா கொடுக்குறாங்க. நீங்க அதையும் சாப்பிட்றீங்க. ஆனா இப்போ அந்த முதல் சுவையோட தீவிரம் கொஞ்சம் குறையும் இல்லையா? லேசா திகட்ட ஆரம்பிக்கும். மனம் போதும்பா அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த இடத்துல இன்பம் கொஞ்சம் குறையுது. கரெக்ட். ஆனா அதையும் மீறி 3வது முறையா இன்னொரு 100 கிராம் அல்வாவை யாராவது உங்க வாயில திணிச்சா என்ன ஆகும்? உடல் அதை ஏத்துக்கவே செய்யாது. நேரா வாந்திய வெளியே தள்ளிரும். இப்போ இத தர்க்க ரீதியா யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான இன்பத்தை கொடுத்த அதே அல்வா தான் இப்போதும் உங்க முன்னாடி இருக்கு. ஆமா, அதோட தயாரிப்புலோ சுவையிலோ எந்த மாற்றமும் இல்ல. எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அது இப்போ எப்படி ஒரு மாபெரும் துன்பமா, ஒரு அருவருப்பா மாறுச்சு. இங்கதான் ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு அறிவியல் உண்மை ஒளிஞ்சிருக்கு. வேதாத்ரி மகரிஷி அவங்க முன்வைக்கிற அந்த 50% தீர்வுக்கான வழி இங்கதான் இருக்கு. இன்பம் அப்படிங்கிறது அந்த அல்வால, அதாவது அந்த பொருள்ல இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அல்வால இல்லனா அப்புறம் என்ன இருக்கு? அல்வா அப்படிங்கிறது வெறும் ஒரு கார்போஹைட்ரேட் அப்புறம் கொழுப்பு கலந்த ஒரு தின்பண்டம் மட்டும்தான். அதுக்குள்ள சந்தோஷம் ஒளிஞ்சிட்டு இல்ல. அந்த புறப்பொருளோட உங்க மன தொடர்பு கொள்ளும்போது உங்க உடல்ல, குறிப்பா உங்க மூளையில ஏற்படுற ஒரு வேதியியல் மாற்றத்துல தான், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் அந்த இன்பமே இருக்கு. ஓ, அதாவது டோபமைன் மாதிரி ரசாயனங்கள் சுரக்கிறத சொல்றீங்களா? எக்ஸாக்ட்டா. அல்வாவை வாயில வச்ச உடனே உங்க மூளையில டோபமைன் சுரக்குது. அந்த ரசாயனம் தான் உங்களுக்கு இன்பமான உணர்வை கொடுக்குது. மூளைக்கு தேவையான அந்த ரசாயனம் கிடைச்சதுக்கு அப்புறம் அது அந்த அல்வால நிராகரிக்க தொடங்குது. இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு உயிரியல் செயல்பாடு தான். இது அப்படியே நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணைச்சு பார்த்தா இதோட வீச்சு எவ்வளோ பெரியதுன்னு புரியுது. கட்டுரையாளர் சொல்ற மாதிரி மது, மாது, சூதுன்னு எந்த ஒரு விஷயத்துல கிடைக்கிற இன்பமும் இதே மாதிரி ஒரு தோற்ற மாயை தான். ஆமா, எல்லாமே ஒரு மாயதான். நாம் என்ன நினைக்கிறோம்னா, அந்த குறிப்பிட்ட பொருளை அடைஞ்சிட்டா நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைச்சிடும்னு ரொம்ப ஆழமா நம்புறோம். ஆனா உண்மை என்னன்னா, இன்பமும் சரி, துன்பமும் சரி, ரெண்டுமே நம்ம மனசுக்குள்ள நடக்கிற வேதியியல் நாடகங்கள் தான். வெளியிலிருந்து வர பொருட்கள் எல்லாமே இந்த மூளை நாடகத்தை தூண்டி விடுற வெறும் கருவிகள் மட்டும்தான். அத ட்ரிகர் பண்ற விஷயங்கள். ஆமா, ட்ரிகர்ஸ் தான். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே நாம தேவையற்ற பல ஓட்டங்களை நிறுத்திடுவோம். கண்டிப்பா இந்த தோற்ற மாயையை புரிஞ்சுக்கிறது ஒரு அருமையான தடுப்பு மருந்து மாதிரி செயல்படும். ஒரு பொருள் இன்பத்தை தருதுன்னு நீங்க நம்புற வரைக்கும் தான் அந்த பொருள் மேல உங்களுக்கு ஒரு வெறித்தனமான ஈர்ப்பு இருக்கும். இன்பம் அந்த பொருட்ல இல்ல, அது ஏன் மூளையோட கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அந்த பொருள் மேலான உங்களோட அடிமைத்தனம் அங்கேயே உடைஞ்சு போயிடுது. இதுதான் அந்த 50% அகவிடுதலைன்னு கட்டுரையாளர் சொல்றாரு. சரி, இது கேட்கறதுக்கு ரொம்ப தர்க்க ரீதியா சரியா படுது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில இத பொருத்தி பார்க்கும்போது என் மனசுல ஒரு பெரிய முரண்பாடு, ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க, அது என்ன கேள்வி? நம்மை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாமே வெறும் மாயை. அது நிரந்தர இன்பத்தை தராது. அது வெறும் வேதியியல் மாற்றம்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன செய்வோம்? அப்படி என்றால் எனக்கு இந்த இன்பமே வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடணுமா? அல்வா வேண்டாம், எந்த சந்தோஷமும் வேண்டான்னு உணர்ச்சிகளை மறத்து போக செஞ்சு வாழ்வதுதான் இதுக்கான தீர்வா? இந்த வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடு ரொம்ப ஆபத்தானது இல்லையா?
இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. இங்கதான் நம்ம ஒரு பெரிய உளவியல் வலையில அறியாமலே மாட்டிக்கிறோம். ஒரு இன்பம் துன்பமா மாறும்போது மனுஷங்களா நாம உடனே எடுக்கிற ஆயுதம் நிராகரிப்பு. அதாவது ரிஜெக்ஷன். ஆமா, எனக்கு இந்த இன்பமே வேண்டாம், இது எனக்கு துன்பத்தை தருதுன்னு நாம் அந்த பொருளை ஒதுக்குறோம். ஆனா கொஞ்சம் ஆழமா உற்று நோக்குனா அங்கதான் மறைமுகமா நாம மீண்டும் ஒரு வழி இல்லாத புதிய இன்பத்தை தேட ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது புரியும். எப்படி? அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அதாவது இந்த அல்வா எனக்கு வேண்டான்னு சொல்றதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, எனக்கு துன்பம் தராத வேறொரு இன்பம் வேணும், அல்லது இந்த ஆசையிலிருந்து விடுபட்ட ஒரு அமைதியான நிலை அப்படிங்கிற இன்பம் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஓ, அப்போ இன்பம் வேணும்னு ஆசைப்படுறதும் ஒரு பற்று தான். அந்த இன்பம் வேண்டான்னு அதை வெறுத்து ஒதுக்க நினைக்கிறதும் அதே நாணயத்தோட மறுபக்கம் தானா? கரெக்ட். ரெண்டுமே நம்மள சிறைப்படுத்துற சங்கிலிகள் தான். நான் இதை நினைக்கவே கூடாது, இந்த ஆசையை ஒழிச்சு கட்டணும்னு நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு எண்ணத்தோட போராடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள ஆழமா வேரூன்றி நிக்கும். இதுதான் சைக்காலஜில ஐரானிக் ப்ராசஸ் தியரின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு பிங்க் நிற யானையை நினைக்க வேண்டான்னு சொன்னா நம்ம மூளை முதல்ல அந்த பிங்க் நிற யானையை தான் கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அதே மாதிரி தான் பழைய பழக்க வழக்கங்கள்ல விடுபட நினைக்கும்போது நாம ஒரு முடிவில்லாத போராட்டத்துல இறங்குறோம். அது 100% உண்மை. இதனால தான் தியானம் செய்ய உட்கார்ற பலரும் எனக்கு எண்ணங்களே வரக்கூடாதுன்னு போராடி தோத்து போயிடுறாங்க. இங்கதான் கட்டுரையாளர் ஸ்ரீ பகவத் ஐயாவோட வழிய நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. பகவத் ஐயாவோட வழி அது என்ன சொல்லுது? இது ரொம்ப ஒரு விடுதலையான, அதே சமயம் நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு அணுகுமுறை. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்ப நாட்டம் அப்படிங்கிறது இயற்கையானது, அதோட போராடாதீங்கன்னு சொல்றாரு. மனுஷங்களா பிறந்த நமக்கு இன்பத்தின் மேல ஒரு ஈர்ப்பு வர்றதும் ஆசை வர்றதும் ஒரு உயிரியல் மற்றும் பரிணாம வளர்ச்சி சார்ந்த இயற்கை. பசி எடுக்கிறது எப்படி உடலோட இயற்கையோ அதே போல ஆசை வர்றதும் மனதோட இயற்கை. அது வரக்கூடாதுன்னு நம்ம தடுத்து நிறுத்தி மல்யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ இவ்வித விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இது சாதாரணமா படிக்கும்போது புரியாத மாதிரி தோணும். ஆனா இதோட ஆழம் மிகப்பெரியது. ஒரு எண்ணம் வரும்போது அதை வரவேற்கவும் வேண்டாம், அதை விரட்டி அடிக்கவும் வேண்டாம். சரி, அப்படி என்றால் அந்த எண்ணம் வரும்போது நாம என்னதான் செய்யறது? ஒரு பக்கம் அடிமையாகி செயல்படவும் கூடாது, இன்னொரு பக்கம் எதிர்த்து போராடவும் கூடாதுன்னா நடுவுல உள்ள அந்த பாதை என்ன? இத நம்ம அன்றாட வாழ்வில சாத்தியப்படுத்த நம்ம கவனம், அதாவது அட்டென்ஷன் அப்படிங்கிற நம்ம மனதோட மாபெரும் சக்திய பத்தி தெரிஞ்சுக்கணும். கவனம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இந்த உலகத்திலேயே மிக விலையுயர்ந்த நாணயம் உங்களோட கவனம் தான். அதை நீங்க எதுக்கு கொடுக்கறீங்களோ அது சக்தி பெறுது. இன்ப நாட்டம் உங்க மனசுல எழும்போது அது வரட்டும், இருந்தால் இருக்கட்டும், போனா போகட்டும், அது அதோட போக்கிலேயே சுதந்திரமா விட்டுடணும். உங்க மனசு ஒரு இன்பம் வேணும்னு அடம்பிடிச்சாலும் சரி, அல்லது வேண்டான்னு விலகி ஓடினாலும் சரி, அந்த 2 செயல்களுக்கும் உங்களோட கவனத்தை கொடுக்காதீங்க. இத ஒரு நவீன கால உதாரணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். நீங்க இணையத்துல ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாப்பப் விளம்பரம் வருது. அந்த விளம்பரம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கலாம், அல்லது எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கலாம். நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போனாலும் மாட்டிக்கிட்டீங்க, அல்லது அதை பார்த்து கோவப்பட்டு ஏன் இது திரும்ப திரும்ப வருதுன்னு அதோட சண்டை போட்டாலும் மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, 2மே உங்களோட கவனத்தை ஈர்த்துடுது. ஆனா நீங்க அதை சட்டை செய்யாம அது பாட்டுக்கு திரையோட ஒரு ஓரத்துல இருக்கட்டும்னு உங்க வேலையை போடந்தா கொஞ்ச நேரத்துல அந்த விளம்பரமே மறைஞ்சு போயிடும். இதை தான் பகவதையா சொல்றாரா? மிக சரியான ஒரு ஒப்புமை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நான் வேறு, அந்த எண்ணம் வேறுன்னு வெறுமனே ஒரு சாட்சியா, ஒரு பார்வையாளரா மட்டும் விலகி நின்னு வேடிக்கை பாருங்க. ஒரு எண்ணத்துக்கு நீங்க கவனம் அப்படிங்கிற சக்தியை கொடுக்காம இருக்கும்போது அது தானாகவே வலுவிழந்து சக்தி இழந்து உதிர்ந்து போயிடும். இது மூளை நரம்பியல் நிபுணர்கள் சொல்ற நியூரோபிளாஸ்டிசிட்டி மாதிரி இருக்கு. அதேதான். நரம்பியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு நியூரான்களோட இணைப்பு பயன்படுத்தப்படாம கவனம் கொடுக்கப்படாம இருக்கோ அந்த இணைப்பு நாளடைவில் தானாகவே துண்டிக்கப்பட்டுடும். தேவையற்ற எண்ணங்களோட போராடுறது அந்த இணைப்பை மேலும் வலுவாக்கும். ஆனா சாட்சியா நின்னு வேடிக்கை பார்க்கறது அந்த இணைப்பு செயலிழக்க செய்யும். அதே சமயம் இந்த கவனம் அப்படிங்கிற சக்திய எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறதுன்னு கட்டுரையாளர் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காரு. நமக்கு தோன்ற எல்லா நாட்டங்களும் தேவையற்றவை கிடையாது. பசிச்சா சாப்பிடணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், நம்ம தொழில்ல முன்னேறணும்னு புற வாழ்க்கைக்கு தேவையான பல நியாயமான நாட்டங்கள் இருக்கு. கண்டிப்பா. அந்த நியாயமான விஷயங்களுக்கு மட்டும் உங்களோட கவனத்தை முழுமையா செலுத்துங்க. அந்த கவனத்தை ஒரு உந்து சக்தியா மாத்தி உங்க அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கோங்க.
தேவையற்ற நாட்டங்களை வெறும் சாட்சியா நின்னு உதிர்த்து விடுறதும், தேவையான நாட்டங்களுக்கு மட்டும் கவனத்தை கொடுத்து முழு ஈடுபாட்டோடு செயல்படுறதும் தான் அந்த 100% அகவிடுதலையை தரும் கலைன்னு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. இது ஒரு அருமையான சமநிலை. ஒருத்தர் அகவிடுதலை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்யாம சும்மா உட்கார்ந்திருக்க தேவையில்ல. மாறாக எந்தெந்த செயல்களுக்கு எவ்வளவு கவனம் கொடுக்கணும்னு ஒரு தெளிவு பிறக்கும்போது அவரோட புற வாழ்க்கை இன்னும் சிறப்பா எந்த விதமான அழுத்தமும் இல்லாம நடக்கும். ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. தனி மனித அளவுல ஏற்படுற இந்த விடுதலை அடுத்ததா சமுதாய அளவுல எப்படி பிரதிபலிக்கணும் அப்படிங்கறத இந்த கட்டுரை ரொம்ப தைரியமா அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. அகவிடுதலையிலிருந்து சமூக விடுதலைக்கு ஒரு பாலத்தை அமைக்குது. நாம அந்த சமுதாய கண்ணோட்டத்தை நோக்கியும் விவாதத்தை நகர்த்தலாம் நினைக்கிறேன். பல நேரங்கள்ல ஆன்மீகம் அல்லது சுய முன்னேற்றம் பேசுற கட்டுரைகள் ஒரு தனி மனிதனோடு அப்படியே நின்னுடும். ஆனா இதுல சமூக விடுதலை பத்தி பேசும்போது ஒரு மிக முக்கியமான, நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு புள்ளி விவரத்தை கட்டுரையாளர் முன்வைக்கிறார். அது என்ன புள்ளி விவரம்? உலகத்துல உள்ள 90% மக்கள், அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தர் மதிச்சு அன்போடும் அமைதியோடும் வாழவே விரும்புறாங்க. ஆனா மீதம் உள்ள அந்த 10% மக்கள் மட்டும்தான் மதத்தாலும் தீவிர அரசியலாலும் தூண்டப்பட்டு வன்முறைகளையும் சமூக பிரச்சனைகளையும் உருவாக்குறாங்க. எந்த சார்பும் இல்லாம உலக வரலாற்றையும் நடப்புகளையும் பார்த்தா இது முற்றிலும் நிஜம்னு புரியும். ஆமா, ஆனா இங்க எழும் மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, பிரச்சனை அந்த 10% மக்கள்ல மட்டும்தானா? இதத்தான் நாம ரொம்ப ஆழமா விவாதிக்கணும். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட சமூக உளவியலோட இணைச்சு பார்த்தா அந்த 90% அமைதியான மக்களிடம் உள்ள ஒரு மிகப்பெரிய சிக்கல் நமக்கு தெரிய வரும். அது என்ன சிக்கல்? உலகப் போர்கள் நடக்கிறதுக்கும் பல்வேறு சமூக கலவரங்கள் வெடிக்கிறதுக்கும் இந்த 10% பிரிவினைவாதிகள் மட்டும் காரணம் கிடையாது. அதை தடுக்காம வேடிக்கை பார்க்கற இந்த 90% நல்ல மக்களோட மௌனமும் தான் மிகப்பெரிய காரணம். இததான் ஆங்கிலத்துல சைலன்ஸ் ஆஃப் த குட் பீப்புள்னு சொல்றாங்க. அந்த 90% மக்கள் ஏன் அமைதியா இருக்காங்கன்னா, நம்ம வீட்ல யாரும் பாதிக்கப்படலையே, நம்ம குடும்பம் பாதுகாப்பா இருக்கே, ஏதோ வெளியூர்ல கலவரம் நடக்குது, மற்றவர்கள் செத்தா நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சுயநலமான அமைதியோட அவங்க எந்த கேள்வியும் கேட்காம தங்களை சுருக்கிக்கிறாங்க. ஆமா, இந்த சுயநல அமைதிதான் அந்த 10% மக்கள் தங்கள் வன்முறையை தொடர்ந்து அரங்கேற்ற ஒரு மறைமுகமான சுதந்திரத்தை கொடுக்குது. ஒரு தனி மனிதன் தனக்குள்ள அகவிடுதலை பெற்றிருக்கலாம், ஆனா அவனுக்கு சமூக பொறுப்பு இல்லைன்னா அவனோட அந்த அகவிடுதலையால இந்த உலகத்துக்கு எந்த பயனும் இல்லைன்னு கட்டுரையாளர் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யறாரு. உலக நாடுகள் பலவும் இதையே தான் செய்யுது. எங்க போர் நடந்தாலும் பொருளாதார ரீதியா தங்களுக்கு பாதிப்பு வராத வரைக்கும் எந்த நாடும் உண்மையா தட்டி கேட்கறதில்ல. அகவிடுதலை பெற்ற ஒரு மனிதன் எப்படி சமூக பொறுப்போடு இருக்கணும், அவன் எப்படி பழைய தேவையற்ற சாஸ்திர சம்பிரதாயங்களிலிருந்து விடுபடணும்னு இது ஆழமா பகுப்பாய்வு செய்யுது. ஏன்னா இந்த 90% மக்களோட பயத்துக்கும் சுயநலத்துக்கும் ஆணி வேறா இருக்கிறது அவங்க பல தலைமுறைகளா பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிற அந்த பழைய வளைந்து கொடுக்காத பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் தான். எங்க புதிய சிந்தனைகளை அனுமதிச்சா நமது பாரம்பரியமான பாதுகாப்பு வளையம் உடைஞ்சிடுமோ அப்படிங்கிற பயம்தான் அவங்கள மௌனமாக்குது. இதை புரிஞ்சுக்க கட்டுரையாளர் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஒப்புமையை நினைவூட்டுறாரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தின காலத்தை சொல்றீங்களா? கரெக்ட். நாம எதற்காக, எப்படி ஆங்கிலேயர்களுக்கு அடிமையானோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகமே புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் புதிய சிந்தனைகளையும் நோக்கி பயணிச்சிட்டு இருந்தப்போ நாம என்ன செஞ்சோம்? நாம கதவை சாத்திக்கிட்டோம். ஆமா, நம்முடைய கற்பனையான பாதுகாப்பு கருதி புதிய சிந்தனைகள் உள்ள வந்தா நம்ம பழக்க வழக்கங்கள் கெட்டு போயிடும்னு பயந்து புதிய மாற்றங்களுக்கு வழி கொடுக்காம நம்ம சிந்தனை கதவுகளை சாத்திக்கிட்டோம். கடல் கடந்து செல்வது பாவம் அப்படிங்கிற மாதிரி பழைய குப்பைகளை சுமந்து கொண்டு அறிவியலை நிராகரிச்சோம். அந்த தேக்க நிலைதான் நம்மள சுலபமா ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்த காரணமா அமைஞ்சது. இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று பாடம். உள்ளே நடக்கிற வேதியியல் மாயைய புரிஞ்சுக்கிறதும் தேவையற்ற எண்ணங்களை சாட்சியா நின்னு உதிர்ப்பதும் எப்படி ஒரு மனிதனோட அகவிடுதலைக்கு வழிகோலுதோ, அதே போல சமூகத்தோட கட்டமைப்பை புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு ஆகாத பழைய நம்பிக்கைகளை தூக்கி எரிஞ்சிட்டு புதிய சிந்தனைகளை வரவேற்பதும் சமூக விடுதலைக்கு வழிகோலும். அந்த தவறை நாம மீண்டும் செய்யக்கூடாது. கண்டிப்பா. அமைதிக்காக நாம வெறும் பிரார்த்தனை செஞ்ச மட்டும் போதாது. ஒரு புதிய நல்ல சமுதாயத்தை படைக்க தேவையான திறந்த மனப்பான்மைய நாம வளர்த்துக்கணும். நம்முடைய அளவுல நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை சிறிதளவாவது சமூக விழிப்புணர்வுக்காக செய்யணும். 100% உண்மை. சரி,
நாம் இந்த விரிவான மற்றும் மிக ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பேசின மிக முக்கியமான சாராம்சங்களை உங்களோட அன்றாட வாழ்வோட பொருத்தி பார்க்குற மாதிரி நான் சுருக்கமா தொகுத்து சொல்றேன். சொல்லுங்க. முதல் விஷயம், திருநெல்வேலி அல்வா உதாரணம் மூலமா இன்பம் அப்படிங்கிறது எந்த ஒரு புறப்பொருள்லையும் இல்ல, அது நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு தற்காலிகமான வேதியியல் மாய அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவதா, இந்த மாயையிலிருந்து விடுபட எண்ணங்களை எதிர்த்து போராடுறது எந்த பலனையும் தராது. நான் வேறு, என் எண்ணம் வேறுன்னு சாட்சியா நின்னு கவனிப்பதன் மூலமா அந்த எண்ணங்களோட சக்தியை செயலிழக்க செய்யும் பகவத் ஐயாவோட வழிய பார்த்தோம். மூணாவதா, அந்த சமூக கண்ணோட்டம். ஆமா, மூணாவதா இந்த தனிமனித விடுதலை அப்படிங்கிறது ஒரு சுயநல குட்டையா தீங்கிவிடக்கூடாது, அது ஒரு சமூக விழிப்புணர்வா விரிவடையணும் அப்படிங்கிறதையும் புதிய சிந்தனைகளுக்கு இடமளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தகவல்கள் மலை போல குவியும் இந்த நவீன உலகத்துல உங்க மொபைல் போன் நோட்டிபிகேஷன் தொடங்கி அன்றாட சமூக பிரச்சனைகள் வர எதற்கு உங்களோட கவனத்தை கொடுத்து செயல்படணும், எதை வெறும் சாட்சியா நின்னு கடந்து செல்லணும் அப்படிங்கிற அந்த மாபெரும் ரசவாத கலையை நீங்க இன்னைக்கு ஆழமா கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இது நிச்சயமா உங்க சிந்தனை தெளிவுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ஒரு முழுமையான பயணம். இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி உங்களை மேலும் ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு விட்டுட்டு போறேன். இந்த மூலப்பொருள் கூறுற விஷயங்களை அடிப்படையா வச்சு நீங்க கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. அந்த சாட்சி பத்தின கேள்விதானே? ஆமா, நம்முடைய இன்பங்களும் துன்பங்களும் கோபதாபங்களும் வெறும் வேதியியல் மாற்றங்கள் தானா? ஒரு எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்துக்கு சக்தி அளிக்காம நான் வேறு, அந்த எண்ணம் வேறுன்னு விலகி நின்னு ஒரு சாட்சியா வேடிக்கை பார்க்கறோம் இல்லையா? அப்படி பார்க்கற அந்த சாட்சி உண்மையிலே யார்? உங்களை இயக்குறது வெறும் உங்க மூளையோட ரசாயனங்கள் மட்டும்தானா, அல்லது அந்த வேதியியல் மாற்றங்களை எல்லாம் எந்தவித சலனமுமே இல்லாம அமைதியா கவனிக்கிற அந்த ஆழமான பிரக்ஞையை தான் உண்மையான நீங்களா? அந்த பிரக்ஞை எங்கிருந்து வருது? அட, இது உண்மையிலே நம்மள அடுத்த கட்ட தேடலுக்கு தள்ளுற ஒரு தூக்கத்தை கெடுக்கிற அற்புதமான கேள்விதான். இந்த கேள்வியும் அதுக்கான விடையை கண்டுபிடிக்கிற பயணத்தையும் உங்களுக்கே நாங்க விட்டுடுறோம். இந்த அலசல் உங்களோட தனிப்பட்ட விடுதலைக்கும் சமூக பார்வைக்கும் ஒரு புதிய திறவுகோள அமைஞ்சிருக்குன்னு நம்புறோம். எங்களோட இந்த ஆழமான அலசல்ல இணைந்து உங்க பொன்னான நேரத்தை செலவிட்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் இதே போல ஒரு மிகச்சிறந்த மூலப்பொருளோட ஒரு புதிய தேடலோட உங்களை சந்திக்கிறோம். வாழ்க வளமுடன்.